உத்தரப்பிரதேசத்தினுடைய பரேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு வெளியே இந்துத்துவ குழுக்கள் ஹனுமான் சாலிசாவை மிகப்பெரிய அளவில் கூறியதாக கூறி அதை உச்சரிக்கிறார்கள் என்று சில கிறிஸ்தவர்கள் ஒரு தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தடுப்பதற்காக ஹனுமன் சாலிசாவை அங்கே உச்சரிக்கப்பட்டிருந்ததும் இந்த மக்கள் எந்த அளவிலான பாதுகாப்பின்மையை கொண்டுள்ளனர் என்பதை கற்பனை செய்து வாருங்கள் என்று ட்விட்டரில் மிகப்பெரிய அளவில் வீணா ஜெயின் என்கிற நண்பர் தன்னுடைய ட்விட்டரில் இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறார். தேவாலயத்திற்கு வெளியே ஹனுமன் சாலிசாவை உச்சரிப்பதன் மூலம் நமது இந்து நம்பிக்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதானா என்றும் மற்றொரு பயனர் அதனை ரீட்வீட் செய்திருக்கிறார். ராமருக்கு உண்மையான பக்தி என்பது இரக்கத்தை குறிக்கிறது, ஆத்திரமூட்டல் அல்ல என்கிறதும் தெள்ள தெளிவாக கூறப்படுகிறது. வலதுசாரி கட்சிகள் வேண்டுமென்றே சிறுபான்மை சமூகங்களுடைய மத சுதந்திரத்தை குறைந்து மதிப்பிட்டு அதனை ஒட்டுமொத்தமாக களங்கம் செய்வதற்காக இதே போன்ற விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சாண்டா கிளாஸினுடைய தொப்பிகள் வைத்திருப்பதும் அதனை விற்பனை செய்பவர்களுடைய ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து அகற்றப்படுவதும் வட இந்தியாவில் மிக மோசமான ரீதியாக நடத்தப்படுவதும் பல சர்ச்சுகள் மூடப்பட்டதும் பல சர்ச்சுகள் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியே வந்து யாராவது கிறிஸ்துமஸ் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கினால் அவர்களை அடித்து விரட்டுவதுமாக நாடு முழுவதும் மிக மோசமான அளவில் வலதுசாரி கும்பல்கள், குறிப்பாக பாஜகவினர், RSS, பஜ்ரங் தள் போன்றவர்கள் மிக மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததாக கூறி இந்த வருடம் வீடியோக்கள் அனைத்தும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பரேலி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துமஸ் விழாவினை ஒட்டி அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளிக்கு முன்னதாக நின்று மிக மோசமான ரீதியில் அல்லது மிக எரிச்சலூட்டும் விதமாக ஹனுமான் சாலிசாவை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் கண்டிப்பாக தூங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய லீவு ரத்து செய்யப்பட்டு அதை வாஜ்பாயினுடைய தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று யோகி கூறும் பொழுதும் கூட ஒரு மாணவர்களுக்கு அல்லது ஒரு மதத்தினருக்கு கிடைக்க வேண்டிய மத சுதந்திரம் அல்லது அந்த பண்டிகைக்கான கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கூட இல்லாமல் இந்த நாடு ஜனநாயகத்தின் கீழ் இல்லாமல் மிக மோசமான ரீதியில் சென்று கொண்டிருப்பது என்கிறதுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வெளியே சென்று கிறிஸ்துமஸ் பண்டிகையெல்லாம் கொண்டாடிவிட்டு அங்கிருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக வாழ்த்து தெரிவிப்பதோடு நிறுத்திவிட்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து போய்விடுகிறார். அதனால்தான் தேவாலய ஃபாதர்கள் எல்லாம் கூறும் பொழுது, நாங்கள் கூறக்கூடிய எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கேளுங்கள், நீங்கள் வெளியே சென்று கிறிஸ்துமஸ்களை கொண்டாடிவிட்டு இங்கே உங்களது கட்சியினரும் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் இங்கே கிறிஸ்துமஸ் பண்டிகையை மிகப்பெரிய அளவில் ரத்து செய்வதற்கும் மிக கொடூரமான விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கும் மிக எடுத்துக்காட்டாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை உடனடியாக நிறுத்துங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.